ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக்கிங் வீடியோவில் மேகி சீஸ் ஆம்லேட் செய்ய போகிறேன். எப்போவுமே மேகியை ப்ளைனாக செஞ்சு சாப்பிடுவோம், இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடுவோம். நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், பசங்களுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கிச்சனுக்கு போகலாம். மேகி சீஸ் ஆம்லேட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் மேகி எடுத்துக்கோங்க. அப்புறமா 100 கிராம் சீஸ் எடுத்துக்கோங்க. சீஸ் மொசரல்லா, செடர் எந்த வகையான சீஸ்னாலும் ஓகே. அப்புறமா துருவின கேரட் கொஞ்சம், சின்ன சின்னதாக கட் பண்ண கேப்சிகம் கொஞ்சம், அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, லாஸ்ட்டாக 2 முட்டை. இவ்வளோ தான் தேவை. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 200 ml தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்ததும் மேகியை 2ஆக உடச்சி போட்டுக்கோங்க. இதில் மேகி மசாலா எதுவும் சேர்க்க வேண்டாம், ப்ளைனாக இந்த மேகியை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் வேக வைங்க. அதுக்குள்ளே தண்ணி எல்லாம் உறிஞ்சி மேகி நல்லா பொலபொலன்னு வெந்துடும். வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 2 முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணியாச்சு. இதோட வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட், வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய், மல்லி இலை. அப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த சீஸில் ஒரு 1/4 மட்டும் இதோட சேர்த்துக்கோங்க. மற்றதை மேலே தூவிக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் மேகி மசாலா ஒரு பேக்கெட், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்குன்னா இந்த காரம் போதும், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். பெரியவங்களுக்குன்னா இதோட நீங்கள் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மேகியும் இதோட சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சரை தோசை மாதிரி நல்லா விரித்து விட்டுக்கோங்க. பாதி அளவு மட்டும் இதில் விரித்து விடுங்க, மீதியை மேலே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம துருவி வச்ச சீஸை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போது மீதி இருக்கிற அந்த மிக்சரை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம மீதி வச்சுருக்கிற அந்த சீஸையும் நல்லா மேலே தூவி விட்டுறலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். நல்லா சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போது திருப்பி பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இதை திருப்பி போடுறதுக்கு நம்ம ஏற்கனவே ஸ்பானிஷ் ஆம்லேட்டில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பிளேட்டை இது மேலே வச்சு அப்படியே திருப்பிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுனாலோ, இல்லைன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக வேணுனால, அதாவது இந்த ஆம்லேட் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்ல சின்ன சின்ன ஆம்லேட்டாக ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இது ரெடி ஆயிருச்சு. இப்போது பசங்க சாப்பிட்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதை டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆம்லேட்டில் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு அது கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.